வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 235 நாட்களாகிறது. இந்நிலையில் மத்திய காசாவின் ஐநாவின் சார்பில் அமைக்கப்பட்ட முகாம் ஒன்றில் தங்கியிருந்த மக்கள் மீது நேற்று நள்ளிரவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பெரும்பாலானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் மறுபுறம் வடக்கு காசாவிலும் மிக கடுமையான தாக்குதலை பாலஸ்தீன் தரப்பு இஸ்ரேலுக்கு கொடுத்து வருகிறது. இதே நேரத்தில் மறுமுனையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் என்பது வேறு ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது. நாம் ஏற்கனவே இது குறித்து பேசியிருந்தோம். அணு ஆயுதத்திற்கான அந்த பயன்பாட்டிற்கான ஆபத்து உள்ளது உலகிற்கு என்று நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அது நமது கற்பனைக்கு எட்டாத ஒரு இடத்தை நோக்கி தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இதுல காசா பகுதியில் நடந்துட்டு இருக்கிறதுல வந்து மிக முக்கியமா இப்போ எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து அந்த பேச்சுவார்த்தை. அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வந்து போன வெள்ளிக்கிழமை இவரு ப்ரப்போஸ் பண்ணாரு ஜோ பைடன். அது இன்னும் அப்படியே இழுத்து போயிட்டே இருக்குது. அதனுடைய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குது? அதனுடைய என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ல அது இருக்கு, அது சொல்லுங்க. அதே போல நம்ம வந்து அந்த ரஷ்யா உக்ரைன்ல கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது. நீங்க முதல்ல இதை சொல்லுங்க, இதுல இருந்து பேசுவோம். காசாவோட சுச்சுவேஷன் தற்போதைக்கு எப்படி இருக்கு? பைடன் அறிவிச்ச அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுங்கிறது அவரு சொன்னது என்னன்னா, இஸ்ரேல் ப்ரப்போஸ் பண்ண டீல தான் நாங்க வந்து கொடுத்துருக்குறோம். அதை வந்து ஹமாஸ்க்கு கொடுக்குறோம். அவங்க வந்து உடனடியே இதை வந்து அக்செப்ட் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, இந்த போரை பொறுத்தளவுல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு முதல் படி, ஒரு நல்ல வாய்ப்பு. இதை வந்து ஹமாஸ் வந்து அக்ரி பண்ணணும். இந்த டீலுங்கிறது யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறான்னா, இஸ்ரேல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. இஸ்ரேலுக்குள்ளேயும் வந்து சில முரண்பட்ட அரசுக்குள்ள முரண்பட்ட தகவல்கள், கருத்துகள் இருக்கு. ஆனாலும் இந்த டீலை வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நெத்தன்யாகு பேசுறாரு. நெத்தன்யாகு சொல்றாரு, இந்த டீல்ங்கிறது அதாவது இந்த டீல்ல இருக்கிறதா பைடன் என்ன சொன்னார்னாக்க, கம்ப்ளீட் சீஸ்ஃபயரு, பர்மனன்ட் சீஸ்ஃபயரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டாக்ஸ் வந்து நெகோசியேஷன் போகும்போது ஹாஸ்டிலிட்டிஸ் இருக்கக்கூடாது. அதாவது தாக்குதல் நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. தொடர்ந்து வந்து நெகோசியேஷன் பேசுவாங்க. ஏற்கனவே கொடுத்திருந்த கிட்டத்தட்ட அதே டீல் தான். ஹமாஸ் அப்ரூவ் பண்ண அதே டீல் தான். கிட்டத்தட்ட அதே டீல் தான். அந்த டீலை தான் வந்து திரும்ப இருந்து ரீப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுல சில அந்த டீடைல் லெவல் மாற்றங்கள் தான் வந்து நடந்திருக்கு. ஆனா போரான விஷயங்கள்ல எந்த மாற்றமும் நடக்கிற மாதிரி நடக்கல. ஏன்னா இப்போ கம்ப்ளீட் சீசேஷன் ஆஃப் ஃபயரு, டிஸ்பிளேஸ்டு பாலஸ்தீனியன்ஸ் வந்து திரும்ப போறதுக்கான முழுமையான அனுமதி, எய்டு பொருட்கள் முழுமையா 600 ட்ரக் ஒரு நாளைக்கு போறதுக்கான அனுமதி, முழுமையான தாக்குதல்ல இருந்து தடை, அதுக்கு அடுத்து டிஸ்பிளேஸ்டு பாப்புலேஷனுக்கு அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட சிவில் கட்டுமானங்களை மீள் கட்டுமானம் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதுதான் இந்த ஹோல் பீஸ் டீலோட பீஸ் டீலுடைய பிரைமரியான எஜெண்டா. ஸோ அதுக்குள்ளதான் வந்து இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நடக்கும். அது ஃபேஸ் பை ஃபேஸா வந்து எதை பண்ணணுங்கிறது தான் அவங்க போன முறை அக்ரி பண்ணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இந்த முறையும் வந்து அதே மாதிரியான ஒரு டீல் தான் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட அதே மாதிரியான டீல் தான் இது வந்து ஹமாஸ் வந்து ஒத்துக்கணும்னு சொல்லி. ஹமாஸ் வந்து இதை ஏத்துக்க சொல்லி ஒயிட் ஹவுஸோடைய பேச்சாளர், செய்தி தொடர்பாளர் மில்லர் வந்து பேசுறாரு. மில்லர் என்ன சொல்றாருனாக்க, இது வந்து ஒரு இஸ்ரேல் அரசாங்கத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற டீலு. இது வந்து ஹமாஸ் கிட்டத்தட்ட அக்ரி பண்ண டீல் தான். ஏற்கனவே இதே டீலுக்கு வந்து ஹமாஸ் அக்ரி பண்ணியிருக்கு. இப்பயும் வந்து இது உடனடியாக அக்ரி பண்ணும். இது ஹமாஸோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இவங்க எல்லாருமே பேசி இது வந்து ஹமாஸ் அக்ரி பண்ணும். இந்த கோர்ட், அதாவது இந்த டிசிஷன் வந்து ஹமாஸ் கையில தான் இருக்கு. ஹமாஸ் அக்ரி பண்ணுச்சுன்னா அந்த போர் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க தரப்புல இருந்து வைக்கிற வாதம். ஆனா நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, இந்த போருக்கு
இந்த போர் முதல்ல முடிவுக்கு வரணும்னா ஹமாஸ் முழுமையா அழிக்கப்படணும் அப்படிங்கிறாரு. எந்த வகையிலயும் ஹமாஸை வச்சுக்கிட்டு இந்த டீலுங்கிறது ஒர்க் ஆகாது, எங்களுடைய போர் வந்து நிக்காது அப்படிங்கிறாரு. எந்த இடத்துலயும் பர்மனண்டான சீஸ்ஃபயருக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு பேசுறாரு. பென்குவேர் இவருடைய கோalitionல இருக்கிற வலதுசாரியா இருக்கிற பென்குவேர் பென்குவேர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு மோசமான டீலு, இது கம்ப்ளீட் சரண்டரு, ஹமாஸ் கிட்ட சரண்டர் ஆகுது இஸ்ரேல் அரசாங்கம் இப்படி ஒரு டீலை வந்து ஒத்துக்கிடுச்சுன்னா. ஒருவேளை வந்து அப்படி ஒரு டீல் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா நெத்தன்யாகு இனிமே ஆட்சியில இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, எங்களுடைய கட்சி வந்து ஆதரவை வாபஸ் வாங்கி இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பைடன் தரப்புல இருந்து ஒரு தகவலை வந்து பிஆர் மாதிரி நடத்துறாங்க, உலகத்துக்கு சொல்றாங்க. நெத்தன்யாகு அப்பவே அதை மறுத்து அவருடைய தரப்புல இருந்து பேசுறாரு. இப்ப இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இவங்க வந்து எல்லாருமே டிசீவ் பண்றாங்க, மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக நாடகங்கள் போடுறதா தான் நமக்கு தெரியுது. இப்போ ஒருவேளை வந்து நெத்தன்யாகு ஒத்துக்கல, இந்த டீலை வந்து ஒத்துக்கலன்னா, அப்புறம் எதுக்கு வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணதா வந்து அமெரிக்கா சொல்லணும். அப்ப இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரப்போஸ் பண்ணவங்களே ஏன் ஒத்துக்கல? இப்படி பல்வேறு முரண்பட்ட கேள்விகள் வந்து எழுது. இவங்களுக்குள்ள பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் வந்து இவங்க பதியிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய ஆத்தென்டிசிட்டி எந்த அளவுக்கு வந்து இது அ ஒர்க் அவுட் ஆகும் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஹமாஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க ஏற்கனவே ஒரு டீல வந்து அக்செப்ட் பண்ணோம். இப்ப அதே மாதிரியான மீண்டும் ஒரு டீல வந்து நீங்க எதுக்கு வந்து பேச வர்றீங்க? அப்ப அதே மாதிரியான டீல், சிமிலர் டீலே இருக்குதுன்னா, அந்த டீல்ல நீங்க மாற்றங்கள கொண்டு வந்து இஸ்ரேல் அரசாங்கத்த அக்ரி பண்ண வைக்க வேண்டியது தானே! இஸ்ரேல் தானே அத ஒத்துக்கல. அதனால இஸ்ரேல ஒத்துக்க வைக்கிறதுக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தணுமே தவிர, புதுசா ஒரு டீல திரும்ப ஆரம்பிச்சு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த நெகோசியேஷனே அர்த்தமற்றது. ஏன்னா ஏற்கனவே நீங்க ஒரு டீல் குடுத்தீங்க. அத நாங்க அக்ரி பண்ணிட்டோம். இப்ப அதே மாரி சிமிலர் டீல ஒரு டீல குடுக்கணும்னா, எதுக்கு புதுசா ஒரு டீல வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க? இருக்கிற டீல்ல அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் உட்கார்ந்து பேசுவோம், நெகோஷியேட் பண்ணுவோம். மேலும் மாற்றங்கள் கொண்டு வரணும்னா, அதுல மாற்றங்கள் கொண்டு வருவோம். கொண்டு வந்து அந்த டீலயும் வந்து அக்ரி பண்ண வைங்க இஸ்ரேல. அவங்க சொல்றது அதுதான். அது சரியான வாதமும் கூட. எதுக்காக புதுசா ஒரு டீல் வரணும்? ஏற்கனவே இருக்கிற டீல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னா, எதுக்கு புது டீல்? அப்ப அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. அது அமெரிக்க தரப்பு தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஆனா, அவங்க எல்லாரையுமே டிசீவ் பண்றதுல தான் வந்து அதாவது தவறான தகவல்கள உலகத்துக்கு சொல்றத வந்து தொடர்ந்து வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. அது இந்த பிரச்சனைன்னு மட்டும் இல்ல. சர்வதேச அரங்குல எல்லா நாடுகள் கூடயும் இந்த மாதிரி மக்கள வந்து டிசீவ் பண்ற வேலையும், நாடுகள டிசீவ் பண்ற வேலையும் தொடர்ந்து வந்து பைடன் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. பைடன் அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறைங்கிறது, உலகமே முட்டாள், தான் மட்டும் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹியூபரஸ் நடவடிக்கையில டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல ஈடுபடுது. அது மிகப்பெரிய தோல்விய தான் அடையுது. எல்லா தரப்புலயும் வந்து மிகப்பெரிய தோல்வி அடையுது. ஏன்னா அவங்க வந்து சவுதி அரேபியா கூட என்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. நாங்க போன முறை சொன்னாங்க. அந்த டீல் வந்து அக்ரி பண்ணி ஹமாஸ் அனுப்பும்போது என்ன சொன்னாங்கன்னா, சவுதி அரேபியா கூட நாங்க வந்து டிஃபென்ஸ் பேக்ட் உருவாக்குறதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட சைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் பெல்ஜியம் போயிட்டு திருப்பி வரும்போது போன வாரத்துல பேசுறாரு. இஸ்ரேல் அரசாங்கம் உடனடியா வந்து இந்த சர்வதேச அரங்குல வைக்கப்பட்ட 2 நாடுகள் தீர்மானத்த ஒத்துக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடணும். அத அங்கீகாரம் பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபடணும். அதுதான் அதனுடைய செக்யூரிட்டிய உறுதிப்படுத்தும். அதுவரைக்கும் அதனுடைய செக்யூரிட்டி உறுதிப்படுத்த முடியாது. இது முழுமையா வந்து இஸ்ரேலுடைய இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தா கூட, இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இத தவிர வேற தீர்வு கிடையாது. 2 நாடுங்கிறத வந்து அங்கீகாரம் பண்றது தான் அதுக்கு இருக்கிற தீர்வு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டோம். நார்மலைசேஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லி டிசீவ் பண்றாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல போயி இவங்க டிசீவ் பண்ற வேலைய தான் வந்து டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டிப்ளமசில நீங்க ஒருத்தர ஏமாத்துறதுக்காக உங்களுடைய பேச்சுகள வந்து அ பேசுனீங்கன்னா, நாளைக்கு யாருமே உங்கள நம்ப மாட்டாங்க.
உங்களுடைய டிப்ளமசி ஏன் எல்லா இடங்கள்லயும் தோல்வி அடையுதுன்னா இதுதான் காரணம். ஏன்னா நம்பிக்கையின் அடிப்படையில, ஏன்னா நம்பிக்கையே இல்லாத 2 தரப்பு பேசுறதுக்கு பேரு தான் வந்து டிப்ளமசி. யாருமே ஒருத்தர இன்னொருத்தர நம்ப போறதில்ல. அப்படியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா, அதனுடைய முழுமையான அர்த்தம் இருந்ததுன்னா மட்டும் தான் நீங்க அந்த வார்த்தைய சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் நீங்க பேச்சுவார்த்தைக்கே போறீங்க. அப்ப நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும்போது, நீங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க உத்தரவாதமா இருப்பீங்கங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா மட்டும் தான் எதிர்த்தரப்பு உங்கள நம்பும். நீங்க சொல்றது வந்து ஒண்ணும், செய்யறது ஒண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஏற்கனவே உங்க பேர்ல நம்பிக்கை இல்லாம தான் அவங்க வர்றாங்க பேச்சுவார்த்தைக்கு. அப்ப நீங்க சொல்றதும் பொய்ன்னு இருந்ததுன்னா, இந்த டிப்ளமேட்டிக் சேனல்ல உங்களால எந்த தீர்வையும் எட்டவே முடியாது. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு பைடன் அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை ஒட்டுமொத்த டீமும் அததான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லா இடத்துலயும் வந்து தோல்வியை தான் தழுவுறாங்க. இதுல வந்து சொல்லுங்க. ஆஹ் இப்போ இன்னைக்கு காலையில வந்த ஒரு தகவல் வந்து ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. டெலிகிராம்லயும் தோழர்கள்லாம் போட்டிருந்தோம். 2 விஷயம். கடந்த 3 நாட்களா வந்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அந்த பக்கம். அது வந்து கடுமையா மாறி, மாறி இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் கடுமையா, கடுமையான்னு சொல்றோம். அது எத சொல்லியிருந்தோம்னா, அதுவரைக்கும் நேற்று வரைக்குமான சொல்லப்பட்டது எல்லாமே, அந்த காடுகள பத்தி எரிய வச்சது. அப்புறம் வந்து மிக முக்கியமான அந்த கண்காணிப்பு கோபுரங்கள உடைச்சது. ஆனா அதெல்லாம் தாண்டி நேத்து வந்து ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மேல வந்து வடக்கு இஸ்ரேல்ல இருந்த ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ட்ரோன் வச்சு. அதுல வந்து பல பேர் 20 பேர்கிட்ட வந்து காயம்பட்டுருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து இறந்திருக்காங்க. அவங்கள அந்த காயம்பட்டவங்கள சிகிச்சைக்காக ஒரு டீம் வந்திருக்கு. அந்த டீம் மேல இன்னொரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு. இது வந்து இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ வந்து அது மிகப்பெரிய ஒரு இதா மாறிடுச்சு. நீங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்க. இந்த இஸ்ரேல் அப்படின்ற ப்ராஜெக்ட் ரன் ஆகுறதுக்கு காரணமே வந்து அந்த ஆக்கிரமிச்சு வந்து அங்க குடியிருக்கிற அந்த ஜியோனிஸ்டுகள் தான். அவங்களே வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் அந்த நாடே இருக்காது அப்படின்னு. அந்த சூழ்நிலைய இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வெளிப்படுத்துறாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டயே உடைக்கணும்ன்றது ரொம்ப நாள் குறிக்கோள் ஹெஸ்புல்லாவுக்கு. அததான் பண்றதுக்கு நோக்கி நகர்றாங்களா அவங்க? இல்ல இது அவங்களுடைய அஃபென்சிவ் நடவடிக்கைன்னு பார்க்கறதுக்கு பதிலா, இஸ்ரேல் அரசாங்கம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுங்கிறதுல இருந்து தான் அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து அவங்க டிசைட் பண்றாங்க. இப்ப நீங்க எடுத்த உடனே ஹிஸ்புல்லா வந்து நேரடியா போய் அந்த மக்கள வந்து அழிக்கணுங்கிறதுக்காக தாக்குதல வந்து ஆரம்பிக்கவே இல்ல. அது நிதானமா வந்து அவங்களுடைய மிலிட்டரி டார்கெட்ஸ தான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தது. அதுக்கு பதிலடியா இஸ்ரேல் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சிவிலியன் டார்கெட்ஸ தாக்குதல் நடத்துனுச்சு. இப்ப தொடர்ந்து வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்லயே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்ததுன்னா, அப்போ ஒரு எல்லை இருக்கு. ஒரு ரெட் லைன் இருக்குல்ல. நீங்க எப்பவுமே வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்ல தாக்குதல் நடத்துவீங்க. சர்வதேச விதிகள மதிக்க மாட்டீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து எது வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னா, இத வந்து கிட்டத்தட்ட வந்து முதல் பேச்சு, இந்த போர் ஆரம்பிச்சதிலிருந்து முதல் பேச்சுல ஹிஸ்புல்லாவுடைய தலைவர், ஹிஸ்புல்லாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹசன் நஸ்ரல்லா வந்து அத அப்பவே தெளிவுபடுத்தியிருந்தார். இப்போ அவரு மிக தெளிவா சொல்லியிருந்தார். இந்த போர் விரிவடைஞ்சு நேரடியான யுத்தத்த நோக்கி நகருது. நேரடியா வந்து எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வருதுன்னா, தேர் வில் பி நோ லிமிட்டேஷன்ஸ் அப்டின்னாரு. தேர் வில் பி நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்டின்னாரு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது. நாங்க வந்து அ சர்வதேச சட்ட விதிகள மதிச்சு தான் போர் செய்யணுன்ற அவசியம் இல்ல. எதிரி எப்படி நடத்துறானோ போர, அதே மாதிரி நாங்களும் போர நடத்துவோம். அப்படிங்கிறது தான் அவரு சொன்னாரு. நீங்க வந்து எந்த தடையும் வந்து எங்கள்ட்ட நீங்க போட முடியாது சர்வதேச நாடுகள் அப்படின்னு. ஸோ அது ஒவ்வொரு ரெட் லைனா வந்து கிராஸ் பண்றாங்க இஸ்ரேல் அரசாங்கம். அசாசினேஷன் பண்ணாங்க. பேரூட்ல போய் தாக்குதல் நடத்துனாங்க. அசாசினேஷன் பண்ணாங்க. சலே அரூரிய வந்து அங்கதான் தாக்குதல் நடத்தி கொன்னாங்க ஹமாஸுடைய தலைவர. அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு இருந்த தலைவர வந்து அசாசினேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஹெஸ்புல்லாவுடைய தலைவர்கள வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து அசாசினேட் பண்ணாங்க. அப்புறம் கிராமங்கள்ல குண்டுவீச்சு தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. மக்கள் குடியிருப்பு பகுதிகள்ல குண்டுவீச்சு தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. இப்படி பல இடங்கள்ல குண்டுவீச்சு தாக்குதல் பெருமளவுக்கு அ அ இதுலயே வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்லயே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இப்ப இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இடத்துல வந்து முடிவு கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இப்ப அந்த இடம் வந்து ஐ திங்க் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப ஹெஸ்புல்லாவுடைய பார்வையில இஸ்ரேல் அரசாங்கம் ரெட் லைனை கிராஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவங்களுடைய தாக்குதல்ங்கிறது தீவிரமடையுது. அது அதனுடைய எல்லைகள் வந்து விரிவடையுது. நான் சொல்றது எல்லைகள்ங்கிறது நிலப்பரப்பின் அடிப்படையில கிடையாது. நான் சொல்றது அதனுடைய தாக்குதலுடைய வீரியம், தாக்குதலுடைய அ அ அதாவது தாக்கு தாக்குதலுடைய குறிகள் புரியுது குறிகள். புரியுது. நீங்க அந்த குறிகள் வந்து எத வந்து மையப்படுத்தி தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க காலப்போக்குல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்து அவங்க சேஞ்ச் பண்றாங்க. அவங்க சும்மா வந்து எடுத்த உடனே இந்த தாக்குதல் நடவடிக்கைகள போகல. இப்ப அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பிரைமரி நோக்கமா வந்து இந்த ஸ்ட்ராடஜிக்கான நோக்கமா வந்து அவங்க இயங்குறதுங்கிறது, இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய ஃபங்ஷனாலிட்டி. அது வந்து ஒரு காலனிஸ்ட் செட்டில்மென்ட் சொசைட்டி. அந்த சொசைட்டியோடைய அ இருப்புங்கிறது அதனுடைய பாதுகாப்பு மையமா கொண்டது. இப்ப அந்த பாதுகாப்ப வந்து அவங்களால உறுதிப்படுத்த முடியலன்னா, அந்த சொசைட்டி வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ இப்ப அத வந்து அவங்க தொடர்ந்து வந்து ஆரம்பத்தில இருந்து அத மையமா வச்சு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா, இஸ்ரேலுக்கு வந்து ஹமாஸ அழிக்கிறதுக்கான பிரைமரி ஸ்ட்ராட்டஜியா வந்து அது என்னத்த வச்சிருக்குன்னாக்கா, மக்கள வெளியேத்துறதுல தான் வச்சிருக்கு. அது வந்து காசால இருக்கிற மக்கள அந்த பகுதியிலிருந்து வெளியேத்தி ஒரு எத்னிக் கிளென்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரைமரி நோக்கமா வச்சு செயல்படுது. கிட்டத்தட்ட அதுக்கு பதிலடி அவங்க அதே வகையான அ தாக்குதல் நடவடிக்கை மூலமா தான் வந்து குடுக்குறாங்க. அது வந்து நேரடியா கொலை, அ சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஒட்டுமொத்தமா அழிக்கிறதன் மூலமா பண்ணாம, அச்சுறுத்தல் மூலமா பண்றாங்க. அதுக்கு வந்து இந்த இந்த கொலோனியல் செட்டிலர்ஸ் வந்து அ ஈஸியான டார்கெட்டா இருக்கிறாங்க. ஏன்னா, இப்ப காசால நீங்க குண்ட கொண்டு போய் மக்கள் மத்தியில போடும்போது கூட அவங்களுடைய இடப்பெயர்வுங்கிறது ரொம்ப டிலேவா தான் நடக்குது. ஏன்னா, அவங்க வந்து இதெல்லாம் இத விட்டு போறதுக்கான வழி கிடையாது. அவங்களுக்கு இதுதான் சொந்த இடம். இந்த இடத்த விட்டு போறதுக்கு எங்கேயும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா, இஸ்ரேலியர்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் பயணம் போகலாம். அந்த மாரியான ஒரு அ என்விரான்மென்ட்ல இருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அவங்க வந்து இது வந்து நீங்க 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு வந்து இது நெசசிட்டியா இல்ல லக்ஸுரியா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலியர்களுக்கு இது லக்ஸுரி. ஏன்னா, இங்க வந்து கவர்ன்மெண்ட் வந்து நெறைய சப்சிடீஸ் குடுக்குது. அ இடங்கள குடுத்துருக்குது. வீடுகள குடுத்துருக்குது. இதெல்லாம் கிடைச்சதுனால அவங்களுக்கு இது லக்ஸுரியா இருக்கு. பல்வேறு இடங்கள்ல வந்து வேலை செஞ்சு, சம்பாதிச்சு இந்த சொத்துக்கள வாங்குறதுக்கு பதிலா இங்க இனாமா கவர்மெண்ட்டே குடுத்துருது. ஸோ, அதனால அது வந்து லக்ஸுரியா அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப லக்ஸுரிய விட்டுட்டு நீங்க வந்து போறதுங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனா, பாலஸ்தீனியர்களுக்கு லக்ஸுரி கிடையாது. அவங்களுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸே அதுதான். அவங்க உயிர் வாழணும்னா அங்க இருந்து தான் ஆகணும். அப்ப அத விட்டுட்டு அவங்க போகவே முடியாது. ஏன்னா, அவங்களுடைய நாடு அவங்க கண்ணு முன்னாடி புடுங்கப்பட்டுருச்சு. ஸோ, அதனால அத மீட்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதனால அந்த இடத்த விட்டு அவங்களால போகவும் முடியாது. ஸோ, அதனால அவங்க இருந்து தான் ஆகணும். ஸோ, இப்ப இந்த லக்ஸுரியா, நெசசிட்டியா அப்படிங்கிற இடத்துல பாலஸ்தீனியர்களுக்கு இது நெசசிட்டி. ஆனா, இஸ்ரேலியர்களுக்கு இது லக்ஸுரி. ஸோ, அதனால அந்த வேறுபாடு இருக்கு. ஸோ, அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். அதனால இவங்க வந்து அ ஓகே. புரியுது புரியுது தோழர். வெளியேறிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. அவங்க வெளியேறக்கு வாய்ப்பு இருக்குதான்னு தோணுது. ஓகே. இதுல நீங்க சொன்னதுனால நான் ஒரு விஷயத்தையும் சில ஆட் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து ஏன்னா கேட்கிற தோழர்களும் தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஒருவேளை இவங்க பர்ப்பஸா வந்து மக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ட்டு யாரும் நெனச்சிடக்கூடாது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஜூன் 4ஆம் தேதி வந்து லெபனானுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இத ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த நீங்க பார்க்குற இந்த கார்ட. என்னன்னா, இந்த போர் தொடங்குனது, அதாவது போர் 7ஆம் தேதி தொடங்குச்சு. ஆனா 8ஆம் தேதி தான் தாக்குதல ஹிஸ்புல்லா தொடங்குச்சு. 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 4ஆம் தேதி இந்த இடைப்பட்ட நாள்ல வந்து 401 பேர வந்து இஸ்ரேல் கொலை பண்ணியிருக்கு. இது வந்து எல்லாருமே இதுல அடங்குவாங்க. எய்தர் அவங்களுடைய போர் வீரர்களா ஆகட்டும், அல்லது மக்களா இருக்கட்டும். மக்கள் மேல தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு. இதுல மிக முக்கியமா அந்த நீங்க பார்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்னு ஒண்ணு எழுதியிருக்குல்ல, அது என்னன்னா பாஸ்பரஸ் குண்டுகள். பாஸ்பரஸ் குண்டுகள இவங்க கண்மூடித்தனமா வீசியிருக்கிறாங்க. இது வந்து 2006லயும் இத பண்ணாங்க. 2006ல இதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்க கப்பல் அடிச்சு ஓட விட்டது. சோ இது வந்து தோழர்களோட தகவலுக்காக. அப்ப செந்தில் தோழர் சொன்னது கிட்டத்தட்ட சரிதான். அவங்க வந்து இப்போ நேற்று வந்து அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் மேல தாக்குதல் நடத்துனதுக்கான தொடக்கம் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நான் அப்படித்தான் அத ஃபீல் பண்றேன். கரெக்ட்டா சொல்றேனா? ஆமா. இது குமுலேட்டிவ் டார்கெட்ஸ். இது எப்பயிலேருந்து வந்த டேட்டாங்கிறீங்க?
இது வந்து அதாவது இதுக்கு அப்புறம் அக்டோபர் 8ஆம் தேதி தான் முதல் தாக்குதல ஹெஸ்புல்லா தொடங்குச்சு. அதன் பிறகு ம். அவங்க வந்து பாஸ்பரஸ் குண்டுகள வீச ஆரம்பிச்சாங்க. அக்டோபர் 9, 10ல. அன்றைக்கு தொடங்கி ஜூன் 4ஆம் தேதி வரைக்குமான டீட்டெயில் இது. நேற்று காலையில இந்த டீட்டெயில் கிடைச்சது நமக்கு. ஓகே, ஓகே. அதான் இப்ப தீவிரப்படுத்துறாங்க. இவங்க வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்ல தாக்குதல தீவிரப்படுத்துறாங்க. அதுக்கு பதிலடி அவங்க வந்து குடுக்குறாங்க. இப்ப இது எல்லாமே வந்து இப்ப நீங்க அதுதான் அந்த எஸ்கலேஷன் லேடார்ங்கிறது நீங்க வந்து எதிரியோடைய தன்மைய பொறுத்து தான் வந்து நீங்க உயர்த்துவீங்க. ஸோ அததான் வந்து இப்ப அவங்க பண்றாங்க. இப்ப நீங்க அடுத்து இதையே தொழிலா வந்து பண்ணுவீங்க. நீங்க சிவிலியன் டார்கெட்ஸயே தாக்குதல் நடத்துவீங்கன்னா, அவங்க எவென்ச்சுவலி அத நோக்கி நகருவேங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்றாங்க இன்னைக்கு. ஓகே, ஓகே தோழர். தோழர் இதுலருந்து நான் அப்படியே இன்னொரு 2 விஷயம் நம்ம நேரம் முடியறதுக்கு முன்னாடி பேசணும். ஒண்ணு வந்து ஏமன் அன்சருல்லா அந்த ஐசனோவர் தாக்குதல எப்படி இப்போ அமெரிக்கா டீல் பண்ணுது அப்படின்றது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து ரஷ்யா, உக்ரைன்ல என்ன நடந்துட்டு இருக்கு? கொஞ்சம் ஏமன்ல இருந்து சொல்லுங்களேன். என்ன நடந்துட்டு இருக்கு? ஏமன் 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 பிரச்சனையில யாரோ ஒரு தோழர் வந்து போட்டிருந்தாரு. ஏமன வந்து புள்ள பூச்சி மாதிரி அமுக்கிருவாங்க, நசுக்கிருவாங்க அமெரிக்கா. ஏதோ போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கிறாங்க அப்டின்னாரு. போனா போதுன்னு சர்வதேச அரசியல்ல யாரும் எதையும் விட்டுட்டு போறதில்ல, மொத விஷயம். அ இன்னொரு விஷயம் வந்து புள்ள பூச்சி தானா ஏமன் அப்டின்னாக்க, கிடைக்கிற தகவல்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப என்னன்னா, ஈசனோர் மீது தாக்குதல் நடத்தினதும், அவங்க பல்வேறு பிளான்கள் வச்சிருந்ததாகவும், பெருமளவுக்கு தாக்குதல வந்து யெமன்ல நடத்துறதுக்கான திட்டமிடல் வந்து பண்ணியிருந்ததாகவும், இந்த ஈசனோர் மீது 2ஆம் முறை யார் தாக்குதல் யார் நடத்தின உடனே யார் அந்த பிளான் பிளான் வச்சிருந்தா? இல்ல அதாவது ஈசனோவர் அமெரிக்கா. ஓகே. அதாவது ஏமன் வந்து ஈசனோவர் மேல தாக்குதல் நடத்தின பிறகு அமெரிக்கா வேற மாரி ஒரு பிளான் வச்சிருந்திருக்கு தாக்குதல் நடத்த. ஏமன் மேல. ஆமா. கடுமையான கடுமையான தாக்குதல் வந்து நடத்துறதுக்காக, வான்வெளி தாக்குதல் நடத்துறதுக்கான பிளான வச்சிருந்திருக்கு. ம்ஹ்ம். ஸோ, இந்த 2வது தாக்குதல் மீண்டும் வந்து ஈசனோர் மீது தாக்குதல் நடத்தின உடனே அந்த பிளான் எல்லாம் கைவிட்டாய்ங்க. ஓ! சரி, சரி. ஸோ, அ அடுத்து வந்து இந்த ஈசனோர் ஃபிளைட்டு இது ஈசனோர் வார்கிராஃப்ட் கேரியரு விமானம் தாங்கி கப்பல் வந்து இவங்களுடைய அ கண்ணுக்கு அதாவது இவங்களுடைய தாக்குதல் எல்லைக்கு அப்பால கொண்டு போய் வைக்கணுங்கிறதுக்காக கொண்டுட்டு போய் எங்கேயோ அ போர்ட்ல வந்து இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆங்கர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அமெரிக்காவுடைய எதிர்நிலைப்பாடுங்கிறது இருக்கு. ஏன்னா, அவங்களால பண்ண முடியாது. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். நான் இத வந்து ஆரம்பத்திலேருந்து இந்த போர் வயலேஷன் ஆஃப் வில்லிங்ன்னு சொல்லி இவங்க ஒரு இத ஆரம்பிச்சப்பயே வந்து நம்ம இத பேசியிருக்கோம். நீங்க ஐ திங்க் வந்து தோழர்கள் வந்து அந்த வீடியோக்கள் பார்க்கணும். பிராஸ்பரிட்டி ஏன்னா இது கார்டியன் பிராஸ்பரிட்டி கார்டியன் ஆமா. ஒண்ணு வச்சாங்களே. ஆமா. ஸோ அந்த கோலிஷன் ஆஃப் வில்லிங்கிற அந்த ஃபோர்ஸ வந்து அவங்க உருவாக்கும்போதே வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இது வந்து அன்வின்னபிள் வார் அப்டின்ட்டு. ஏன்னா, இங்க இருக்கிற கள சூழலும் சரி, அ போர் போர் தந்திரங்களும் சரி, டெக்னாலஜியும் சரி, இன்னைக்கு இருக்கிற போர் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற சூழல் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறியிருக்கு. அமெரிக்கா ரிட்டயர்ட் ரவுடி தான் இன்னைக்கு. ஏன்னா, எத்தனை ஆயுதங்கள் அது கையில இருந்ததுனாலும், அதனால பயன் இல்ல. சிட்டிங் டக் தான் அதனுடைய கருவிகள் எல்லாமே. இன்னைக்கு அதுகிட்ட இருக்க கடைசி ஆயுதம்னாக்கா, அது வந்து அணு ஆயுதம் தான். அத தவிர வந்து அதுகிட்ட எதுவுமே இல்ல. ஸோ, அந்த நிலைக்கு வந்து இன்னைக்கு போர்க்களம்ங்கிறது மாறியிருக்கு. ஸோ, நம்ம போன வீடியோல அந்த எமனுடைய அ தாக்குதல் நடவடிக்கை எந்த அளவுக்கு வந்து இதனுடைய ஜியோபொலிட்டிக்ஸ வந்து ஒட்டுமொத்தமா இந்திய ஓஷியனுடைய ஜியோபொலிட்டிக்ஸ இப்படி மாத்தப் போகுதுங்கிறத சொன்னோம். கிட்டத்தட்ட அதுதான் வந்து உறுதியா தெரியுது. ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு பின்வாங்கி ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அதுதான் கள நிலவரம். இப்ப அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க. 48 மணி நேரம். அதாவது நான் சொல்றது நானே இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த தகவல இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். 2 நாளைக்கு முன்னாடி எமன் அன்சாருல்லா தரப்பிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, 48 மணி நேரத்துக்கு முன்னாடியிலிருந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இந்த பகுதியிலேயே வரல. அவங்களுடைய செக்யூரிட்டிங்கிறது எந்த கப்பலுக்கும் வழங்கப்படல அப்படிங்கிறது தான். அப்பன்னா நீங்க தெளிவா தெரியுது. அமெரிக்கா வந்து பின்வாங்கி ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு யாராவது ஒரு பார்ட்னர் இந்த பகுதியில இருக்கிற ஒரு மிக முக்கியமான பார்ட்னர் இல்லாம, யமன் அன்சார் அல் அமைப்ப அவங்களால வீழ்த்தவே முடியாது. ஸோ அதுக்கான வாய்ப்பு இப்ப கிடையாது. காசா போர் நடக்கும்போது அதுக்கான சூழலே வராது. ஸோ அதனால இந்த போர பொறுத்தளவுல அமெரிக்கா இந்த இடத்த வந்து கைவிட்டுட்டு போறது தவிர, அதுக்கு வேற வழியே கிடையாது.
இல்ல அவங்களுக்கு ஒரு 2 பார்ட்னர் இருந்தாங்க. ஒரு 7 வருஷம் போர் நடந்துச்சு. அந்த 2 பார்ட்னரும் கடைசியில என்ன பண்ணாங்கன்னா, அடி வாங்கிட்டு, இல்ல நான் எங்களுக்கு சண்டை வேண்டாம்ன்னு சொல்லி சமாதானமா போயிட்டாங்க. ஒண்ணு சவுதி, இன்னொன்னு UAE. இப்ப இனிமேல் வந்தெல்லாம் ஏமன வந்து அவங்க யாரு நெருங்குறது அப்படின்றது கனவு தான். இதுல நான் அடுத்து கேட்க வேண்டியது என்னன்னா, ரஷ்யா, உக்ரைன் வார்ல வந்து ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு நவுந்திருக்கு அப்படின்ற மாரி தெரியுது. அது முக்கியமா போன தடவ நீங்க சொல்லியிருந்த மாரி, ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் அந்த வான் பாதுகாப்பு சாதனத்த வந்து உக்ரைன் அடிச்சு காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதன் பிறகு அது வேற எங்க வேணாலும் நகரலாம் இந்த பிரச்சனை அப்படின்னு. நேத்து பேசின இவரு வந்து புட்டின் வந்து இது பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க வான் பாதுகாப்பு சாதனத்த அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிறதோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து உங்களோட ஆயுதங்கள குடுத்து எங்க உள்ள அடிக்க வைக்கிறது அப்படின்னு நீங்க முடிவு பண்றது வந்து அது பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விடும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அங்க என்ன சூழ்நிலை இப்ப இருக்கு? அத பத்தி சொல்லுங்களேன். அது வெறும் வான் பாதுகாப்பு சாதனம் மட்டும் கிடையாது. அது வான் பாதுகாப்பு சாதனம் கிடையாது. அது ஓவர் த ஹரிசான் மானிட்டரிங் சிஸ்டம். அது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளியிலிருந்து வர்ற பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அணு ஆயுத தாக்குதலை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு ரேடார் தான் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அது ஓவர் த ஹரிசான் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா. அந்த ரேடார் வந்து 2 ரேடார் வந்து தாக்கப்பட்டிருக்கு யுக்ரைனால. கடந்த 1 மாசத்துல வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து மிக மிக ஆபத்தானது. ஏன்னா இதுக்கான இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸும் சரி, ஏன்னா இப்ப இந்த ரேடார் எங்க இருக்கு என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சேட்டலைட் தகவல் தொழில்நுட்பம் மூலமா தான் வந்து பல்வேறு ரெக்கானிசன்ஸ் தொழில்நுட்பம் மூலமா தான் வந்து கிடைக்கும். அதை அக்சஸ் பண்றதுக்கான அனுமதி வந்து யுக்ரைனுக்கு கிடையாது. ஏன்னா இப்ப அமெரிக்காவுடைய தகவல்களையோ இன்டெலிஜென்ஸ் தகவல்களையோ இல்ல மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தகவல்களையோ அக்சஸ் பண்ணக்கூடிய அனுமதி வந்து யுக்ரைனுக்கு கிடையாது. ஏன்னா அது எல்லாமே ரா டேட்டா. அதுக்கான அக்சஸ் வந்து இந்த நாடுகளுடைய படைப்பிரிவுக்கு தான் இருக்கு. அப்ப படைப்பிரிவுக்கு தான் அந்த தகவல் வந்து கிடைக்கும்னா, அப்ப இதை வந்து இந்த தகவலை யாரு கொடுத்தா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு ரேடார் சிஸ்டம் கிடையாது. இது யுக்ரைனுக்கு எதிரான ரேடார் சிஸ்டம் கிடையாது. இது வந்து அமெரிக்காவில இருந்து வர்ற அணு ஆயுத தாக்குதலை வந்து கண்காணிக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம். இந்த ரேடார் சிஸ்டத்தை நீங்க பிளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. ஸோ இது எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு சினாரியோனா, நீங்க அதை அழிச்சிட்டீங்கன்னா அமெரிக்கா நாளைக்கு தாக்குதல் நடக்கும்னா ரஷ்யாவால அதை வந்து கண்காணிக்க முடியாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் இறங்கி இருக்கிறாங்க. இந்த சமகாலத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அமெரிக்காவுடைய வெப்பன்ஸை நேரடியா ரஷ்யாவுடைய நிலத்தின் மீது பயன்படுத்துறதுக்கான அனுமதியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசுறாங்க. எல்லா தலைவர்களும் வெளிப்படையா பேசுறாங்க. பிளிங்கன் பேசுறாரு. புட்டின் வந்து அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அங்கிருந்து வர்ற தகவல்கள் சொல்லுது. பல்வேறு நாடுகள் இதுக்கான அனுமதியை நாங்க கொடுத்துட்டோங்கிறாங்க. ஜெர்மனி வந்து இப்ப வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தது. ஜெர்மனியும் வந்து அதுக்கான அனுமதி கொடுத்துட்டேங்குது. இதுல ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இதை எதிர்க்கிறாங்க. அதுல ஒண்ணு வந்து ஏற்கனவே அது அவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு தான் ஹங்கேரி வந்து எதிர்க்குது. ஓர்பான் வந்து அதை எதிர்க்கிறாரு. இத்தாலியில இருக்கிற அரசாங்கம் வந்து அதை கம்ப்ளீட்டா எதிர்க்குது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நாங்க அனுமதிக்க முடியாது. ஆனா மற்ற நாடுகள் எல்லாமே தனிப்பட்ட முறையில அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கொடுக்குறோம், தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துலதான் புட்டின் வந்து ஒரு விஷயத்த பேசினாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க ரெட்டாரிக்கா பேசுறதுங்கிறது மிக மிக ஆபத்தானது. இது வந்து குறிப்பா இந்த பால்டிக் ஸ்டேட்ஸா இருக்கிற லித்துவேனியா, எஸ்டோனியா, இந்த பக்கத்துல இருக்கிற லாத்வியா போன்ற நாடுகள்ங்கிறது பேசுறதுங்கிறது மிக மிக ஆபத்தானது. ஏன்னா யூரோப்பியன் ஒன்றியத்துல இருக்கிற பல நாடுகள் மிகச்சிறிய நாடுகளா இருக்கு. குறிப்பா வந்து போலந்துலாம் வந்து மிக மிக சிறிய நாடு. இப்ப நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கேள்விக்குள்ளாக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான ரெட்டரிக்கை வந்து நீங்க பேசுறத நிறுத்துங்க. இந்த மாதிரி பேசுறத முதல்ல நீங்க நிறுத்துங்க
அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொல்லியிருந்தோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் பேசும்போது இன்னும் தெளிவாவே சொல்லிட்டாரு. இது அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ் யுக்ரைனுக்குள்ள வருது, அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் யுக்ரைனுக்குள்ள வருதுன்னா அது நேரடியா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனரி டெப்போ, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ்க்கு எற்ற தொலைவுல இருக்கு. இதை நாங்க ஒரு காலத்திலயும் அனுமதிக்க முடியாது. இது நாங்க ரூல் அவுட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அணு ஆயுத தாக்குதலை தடுக்க முடியாது. அணு ஆயுத தாக்குதலை பண்றதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் தயங்க மாட்டோம். அப்படியான ஒரு மோசமான நடவடிக்கையில மேற்குலக நாடுகள் ஈடுபடுறாங்க. குறிப்பா அமெரிக்கா ஈடுபடுது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறாரு. அவரு இன்னொரு இன்டர்வியூல பேசும்போது சொல்றாரு, இது தொடர்ந்து சோவியத் ஒன்றியம் இன்டகிரேட் ஆனதுல இருந்து அமெரிக்காவுக்கு எங்களை அழிக்கணுங்கிற நோக்கம் தொடர்ந்து இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் 2014 இருந்து தீவிரமாயிருக்கு. இப்போ அவங்க வெப்பனை எங்களுடைய எல்லையில கொண்டு வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது எங்களுடைய சோவர்னிட்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குது. இது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ங்கிறது அன்னோட்டிஸ்டா போகவே முடியாது. வில் நாட் அலோவ் இட். இது மாதிரி நாங்க புட்டப் பண்ணி இருக்க முடியாது. நாங்க இதே மாதிரி தொடர்ந்து அமைதி காக்க முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாரு. சோ இதெல்லாம் எங்க போயிருக்குன்னா, இப்ப இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க டிப்ளமேட்டிக் சேனல்ல எந்தவித பேச்சுவார்த்தையும் நடக்கல. மிகப்பெரிய ஆபத்து இருக்கிற ஒரு சூழல். ஏன்னா அணு ஆயுதம்ங்கிறது நம்ம இந்த அளவுக்கு சர்வசாதாரணமா அணு ஆயுத தாக்குதலை பத்தி பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்மளுடைய லைஃப் டைம்ல வந்ததில்லை. அணு ஆயுத தாக்குதல்ங்கிறது உலகத்தை அழிக்கக்கூடியது. உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. இது அமெரிக்கா, ரஷ்யா மட்டும் கிடையாது. உலகத்துல எந்த நாடுமே இருக்க முடியாது. எந்த மக்களுமே உயிர் வாழ முடியாது. அப்படியான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு போர் முறைய சர்வசாதாரணமா பேசக்கூடிய நிலைக்கு இந்த நாடுகள் தள்ளி இருக்காங்க. இந்த தலைவர்கள் பொறுப்பே இல்லாம இதை தள்ளி இருக்கிறாங்க. இது இவ்வளவு தூரம் பேசுறதுக்கே விடக்கூடாது. முதல்ல இந்த மாதிரி பொதுத்தலங்கள்ல இந்த மாதிரி பேசுறதுங்கிறது மிக மிக ஆபத்தானது. இதை நீங்க இவ்வளவு ஒரு கூலா பேசக்கூடிய நிலையில சர்வதேச நாடுகள் நம்மளெல்லாம் கொண்டு போறதுங்கிறது மிக மிக ஆபத்தானது. ஏன்னா 63 மிசைல் கிரைசிஸ், கியூபன் மிசைல் கிரைசிஸ்ல இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா அதை விட மோசமான ஒரு காலகட்டம் இப்போ வந்திருக்கு. இது அன்னைக்காவது அட்லீஸ்ட் தலைவர்கள் இருந்தாங்க, இதை தடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையுடைய தலைவர்கள், ஆளுமை உள்ள தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான தலைவர்களும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இன்சேன் தலைவர்களா தான் இருக்கிறாங்க. பைடனுக்கு 81 வயசாகுது, ஆனா பேசுறதுக்கு தடுமாறிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருங்கிறது தெரியல. இப்படி பல்வேறு வகையில ஒரு ஒரு பவர்ஃபுல் தலைவர்கள் இந்த பகுதியில எந்த பகுதியிலும் இல்லை இந்த நாடுகள்ல. ஸோ இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. இவங்களுக்கு டிப்ளமேட்டிக் உறவுகள்ங்கிறது எங்கேயுமே நேர்மையா அவங்க நடந்துக்கல. யாரும் இவங்களுடைய வார்த்தைகளை நம்புறதுக்கு தயாரா இல்லை. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் நடந்தது. இந்த யுக்ரைன், அதாவது இஸ்ரேல் காசா பிரச்சனையில இவங்களுடைய மிக முக்கியமான ஆதரவு பார்ட்னரா இருக்கக்கூடிய பஹ்ரைனோட கிங் எங்க போறாருன்னா மாஸ்கோவுக்கு போறாரு. மாஸ்கோல போய் மாஸ்கோவுடைய அதாவது ரஷ்யன் அதிபரை சந்திச்சு பேசுறாரு. அதுக்கடுத்து அங்கிருந்து பீஜிங் போய் பீஜிங்ல கிங்க சந்திச்சு பேசுறாரு. அவங்கள இதுக்கான தீர்வு திட்டத்தை வைக்கிறதுக்காக அவர் கேட்கிறாரு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அமெரிக்காவுடைய டிப்ளமேசிங்கிறது நம்பிக்கைக்குரியதா இல்லைங்கிறத அவங்களுடைய பார்ட்னர்ஸே வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பவர் போறது மட்டும் இல்ல, அவங்க பேர்ல யாருக்குமே நம்பிக்கை வராத அளவுக்கு அமெரிக்க அரசாங்கம் டிப்ளமேட்டிக் லெவல்ல இயங்குது. இது ஒரு கிட்டத்தட்ட வரலாறுலயே இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான வீக்கான ஃபாரின் அஃபேர்ஸ் டீமா தான் இப்ப பைடனுடைய டீம் இயங்குது. தலைமையும் சரியில்லை, அந்த டீமும் சரியில்லை, யாருக்கும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவங்களுடைய வார்த்தை சுத்தம் இல்லை. ஸோ இதெல்லாம் ரைவல்ரி ஃபோர்ஸ்க்குள்ள இப்படியான ஒரு ஆபத்தான காலகட்டத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது, இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு பவரா ஒரு நாடு இருக்குதுன்னா அது மிக மிக ஆபத்தானது.
எல்லாருமே வந்து கன்சர்ன் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு ஒரு பிரச்சனை. ஆனா அதுக்கான முக்கியத்துவங்கள் மேற்கத்திய ஊடகங்கள்லயும் கிடையாது. உலக மக்கள் மத்தியிலையும் இதுக்கான விழிப்புணர்வு கிடையாது. ஆனா இப்படியான ஒரு 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 எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் கண்டிஷன்ல உலகம் இருக்கு. இதை இவ்வளவு தூரம் அனுமதிக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை. இது ஆனா அனுமதிக்கிறாங்க, தொடர்ந்து அவங்களே பேசுறாங்க இதை வந்து எஸ்கலேட் பண்றதுக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டத்துல வந்து நம்ம போறோங்கிறது மட்டும்தான் இதுல உறுதியானது. இது எந்த அளவுக்கு இது வந்து தாக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு இதை வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும், அதெல்லாம் தெரியல. இன்னொரு வகையில வந்து மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற தகவல் என்னன்னா, ஒருவேளை நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து யுக்ரைனுக்கு தாக்குதல் நடத்த வச்சாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய வல்லமை வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப சுலபமா வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இருக்கு. அவங்க இமீடியட்டா அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வந்து ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுடைய டாமினன்ட் பவரா இருக்கிற ஏர்போர்ட்ஸை காலி பண்றதுக்கு எல்லா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட், மிலிட்டரி ஏர்போர்ட் எல்லாத்தையும் வந்து அட்டாச் டயத்துல வந்து தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வந்து அப்படி தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்களால போரியை வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படியான ஒரு நிலையில தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்ப வல்னரபிள் கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க சும்மா ரெட்டரிக்கா நான் வந்து மிரட்டல் தோணியில பேசி இதை வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுலகத்துல இருக்கிறாங்க. இது அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது, புட்டின் பேசுறதெல்லாம் வந்து பிளஃப் அப்படிங்குது, அதாவது பொய்ய சும்மா மிரட்டுறாரு அப்படின்னு. இது இன்னும் கூட டேஞ்சரானது. ஏன்னா நீங்க வந்து அவர் எது வரைக்கும் வந்து பேசுனதுல இதே மாதிரியான பிளஃப்னு சொன்னதுதான் வந்து யுக்ரைன் மீதான தாக்குதல். யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க, போர் தொடுக்க மாட்டாங்க, அது சும்மா பிளஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ஒரு பண்ணாரு. 2008 நேட்டோக்குள்ள யுக்ரைன் வரும்னு சொன்னதுக்கு அது ஒரு காலமும் நடக்காதுன்னு சொன்னாரு. ஆனா இவங்க அது வந்து பிளஃப், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க அது வந்து கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து வந்து அந்த வழித்தரத்துல நடந்தாங்க. ஆனா அதுக்கான பதிலடி இன்னைக்கு போர் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ரஷ்ய அரசாங்கத்தை வந்து அவங்க சொல்ற வார்த்தைகளை மதிக்கிறது இல்லை, அண்டர்மைன் பண்றது, ரொம்ப குழந்தைத்தனமா வந்து நடந்துக்கிறாங்க, அடல்ட்டா நடந்துக்கல. இது எல்லாமே வந்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் நடத்திக்கிட்டே வராங்க. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துலதான் அவங்க வந்து அடுத்த கட்டமா இது வந்து எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட். இப்ப நீங்க அனுப்புற வெப்பன்ல வந்து அணு ஆயுதம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து சொல்ல முடியாதுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது அவங்க வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து இந்த போர் வந்து நகருது. உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்துக்குள்ள நகருது. அதை தடுக்கக்கூடிய எந்த உறுப்புகளும் வேலை செய்யாம இருக்கு. இப்ப அதுதான் இங்க இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப இந்த அளவுக்கு சிக்கல் வந்து தீவிரம் அடைஞ்சதுனாலும் அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து டிப்ளமசி இருக்கு, இல்ல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஆசுவாசமா இருக்கலாம். இன்னைக்கு அதுவும் இல்லை. ஸோ இப்படி பல்வேறு வகையில வந்து உலகம் மிகப்பெரிய நெருக்கடியில போகுது. இது மேற்கத்திய நாடுகள் கொஞ்சம் கூட இதுக்கு அக்கறை செலுத்துற மாதிரி தெரியல, அந்த தலைவர்களும் அக்கறை செலுத்துற மாதிரி தெரியல. புரியுது தோழர். பார்க்கலாம் அது என்ன நடக்குது, அடுத்த நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது சும்மா எப்பவும் போல பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நேற்று அவர் பேசுனது வந்து இது வரைக்கும் அந்த மெத்ததேவ பேசியிருந்தாரு அவங்க தரப்புல ஒவ்வொரு நாடுகளும் சொல்லியிருந்துச்சு. நம்ம கடைசியா வந்து புட்டின் வந்து அந்த ஜெர்மனியோட பிளானை ரிவீல் பண்ணிட்டு பேசினதுக்கு அப்புறம் மேல இது வந்து மிக முக்கியமான தகவலா பார்க்கப்படுது. பார்க்கலாம் இது எங்க நகருதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.